அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நினைத்ததை அடைய வைக்கக்கூடிய பிரித்தியங்கரி தேவியோட மந்திரத்தை பார்க்க போறோம். இது நமக்கு போகர் 12,000 புத்தகத்திலையும் புலிப்பாணி ஜாலத்திரட்டு புத்தகத்திலையும் இதை கொடுக்கப்பட்டுள்ளது. புலிப்பாணி ஜாலத்திரட்டு புத்தகத்துல உங்களுக்கு சக்கரம் கொடுத்திருப்பாங்க. ஆனால் போகர் 12,000 புத்தகத்துல சக்கரம் தேவையில்லைன்னு போகர் சொல்லியிருக்காரு. இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணணும்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நமக்கு கிடைக்கும்னு போகர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சித்தி பண்றவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அனைவருமே இவங்களோட வசமாயிருவாங்க. இவங்க கிட்ட ஒரு வசியத்தன்மை உருவாகும்னு போகர் சொல்லியிருக்காரு. அதாவது பூலோகம் மட்டும் கிடையாது, தேவலோகத்திலுமே இவங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இத பாத்தீங்கன்னா நீங்க சித்தி பண்ணும்போது உங்களுக்கு போகருடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் இத பத்தி உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதே போல 9 கண்டங்களும் சப்த தீவுகளும் சப்த சமுத்திரங்களிலும் உங்களுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு, அதே மாதிரி அது அத்தனையுமே வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு பிரித்தியங்கரி தேவி மூலியமா நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ரொம்பவும் சுத்தபத்தமா இந்த பூஜை பண்ணணும். இந்த பூஜைக்கான கால அளவுகள் 48 நாட்கள். 48 நாட்கள் நீங்க கடுமையான விரதம் இருக்கணும். விரதம்ங்கிறது 48 நாள்ல உங்களுக்கு கனவுல கூட எந்த ஒரு தப்பான எண்ணம் வரக்கூடாது. அதாவது கனவுல நம்ம எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த 48 டேஸ்ங்கிறது அதுக்கு முன்னாடி நீங்க விரதத்துல இருக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தோட மந்திரங்கள் ஜபம் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு சுத்தமாக ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் நீங்க இந்த பூஜை ஆரம்பிச்சு 48 நாட்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் வராது. அதே போல டிவி பாக்குறது, ஒரு தப்பான நண்பர்களோட சேர்றது, இந்த மது சூது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கனவுகள் தப்பான எண்ணங்கள் வரக்க வாய்ப்புகளே இல்லை. அது மீறி உங்களுக்கு வந்துச்சுன்னா பூஜையை அதோட கைவிட்டுருங்க. பூஜை தொடர வேண்டாம். இந்த பூஜை நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல தான் ஆரம்பிக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா தினமும் ஒரே நேரத்துல நீங்க மந்திரம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1008 தடவை மந்திரம் சொல்லணும். இதற்கு பூஜை படையில நீங்க ஒரு போட்டோக்கு முன்னாடி, அதாவது பார்வதி தேவி, சக்தி தேவி யாரோட படமா வைக்கலாம், பிரித்தியங்கரி தேவி தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில பச்சரிசி மாவுல ஒரு உருவம் செஞ்சு அந்த உருவத்துக்கு பாத்தீங்கன்னா கற்பூரம் ஊதுபத்தி ஆராத்தி கட்டிட்டு அதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்திட்டு ஏதாவது ஒரு பாயசம், அதாவது வெள்ளை சேமியா பாயசம் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பாயசம் வச்சுட்டு கருப்பட்டியில ஏதாவது ஒரு பானகம் வச்ச பிறகு நீங்க மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பூஜை பொருட்கள் முதல் நாள் கடைசி நாள் மட்டும் வச்சா போதும், இடையில உங்களுக்கு வைக்க வேண்டாம். இந்த பூஜையோட முடிவுல உங்களுக்கு இந்த அம்மன் காட்சி தருவாங்கன்னு சொல்லி போகர் சொல்லி இருக்காரு. அதனால நீங்க மன சுத்தியோட இந்த பூஜை பண்ணுங்க. நிச்சயமா இல்ல வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை இருந்தா அவங்களுக்கு இந்த அம்மனை பாக்குறது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நினைத்த அத்தனையுமே கிடைக்குங்கிறது முழு நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த ஒரு மந்திரம் நீங்க ஜெபிக்கிறதா இருந்தாலும் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அது சித்தியாகும். அதனால முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா வெற்றி கிடைக்கும். மிக்க நன்றி.